இயற்கைக்கு முகம் கொடுத்து தமிழக மக்கள் துன்பப்படுகின்ற போது என்றைக்காவது ஒன் டைம் பேமெண்டா ஒரு 10,000 கோடி 5,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தோம், அந்த மக்களுக்கு மறுசீரமைப்பு ஏற்பாடு செய்தோம், ஒரு வார்த்தை உண்டா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தொழிலாளர் ஊதியத்துக்கான அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வூதியம் தர முடியல. இன்னைக்கு இந்த துண்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பது போல் பலதரப்பட்ட மக்கள் இங்கு பணி செய்யக்கூடிய நிரந்தரம் இல்லாத ஒரு சூழல். ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல துறையிலே இன்றைக்கு மக்கள் நல பணியாளர்கள், கிராம உதவி, எவ்வளவு பணிகள் இருக்கு. எல்லாருக்கும் நீ ஊதிய உயர்வு இல்ல, அவர் உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் இல்ல, அவர்களுக்கு வீடு இல்ல, அவர்களுக்கான பொங்கல் தீபாவளிக்கு போனஸுக்கு சிங்கடிக்குது அரசாங்கங்க. சரி, இப்படி இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு, இத்தனை லட்சம் கோடிகளை வரி வருவாயை அள்ளி தருகின்ற அரசாங்கத்திற்கு, இவ்வளவு பெரிய கடன்ல இருக்கிற ஒரு அரசாங்கம் மக்களுக்கான திட்டங்களை தீட்டிதானே அவர்கள் கடனாக இருக்கிறாங்க. நம்முடைய பங்களிப்பை ஏதாச்சும் கொடுக்கணும். எங்க மாமி தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமனுக்கு மனசு வருதா? வரலையே. ஒரு ஓட்டல் ஊழியனாக இருந்து முதலாளியானவர் கோயம்புத்தூர்ல அம்மாவை பார்த்து நேரடியா சொன்னான், பண்ணுல ஜாம் தடனா 18%, தடவலன்னா இல்ல அப்படின்னு. அப்படியே அக்கு வேறு ஆணிவாராக அம்மாவை பார்த்து சொன்னான். அப்படியே உம்முன்னு மாமி கேட்டு இருந்துட்டு தனியா வர வச்சு என்ன விரட்டுது. இதான் ஒன்றிய அரசு லட்சணமா? குரங்கணில தீ விபத்து ஏற்பட்டா ஹெலிகாப்டர் அனுப்புங்க, எங்க தமிழர்கள் மாட்டிக்கிட்டாங்க, காப்பாத்தணும்னாக்கா ஹெலிகாப்டருக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஒக்கி புயல் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை மீனவர்கள் மாட்டிக்கிட்டாங்க, ஹெலிகாப்டர் அனுப்புங்க, கப்பல் படை அனுப்புங்க, காப்பாத்துனா எங்க விமானப்படைக்கு எங்க கப்பல் படை 6 மலைக்கு மேல பறக்காது. என் தமிழ்நாட்டு மீனவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு வக்கற்ற இந்திய அரசு என் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தையும், என் மீனவர்கள் ஆண்டு கணக்கிலே கடலோடி என்று அழைக்கக்கூடிய மீனவ மக்கள் அவன் உயிரை பணைய வச்சு கடல்ல போய் சம்பாதித்து கொண்டு வர அந்நிய செலவாணியை அப்படியே அள்ளி புடுங்கி கொட்டுகிறீங்களே, நியாயமா? ஆக ஒன்றிய அரசு இங்கே பல வாசகங்களை பார்த்த தமிழரை வஞ்சிக்காது, தமிழகத்தை வஞ்சிக்காது, அற்புதமான வாசனங்கள். இந்த ஒன்றிய அரசுகள் எப்போதுமே தமிழனை வஞ்சிக்குதான் இருக்கு. அது ஈழ இனப்படுகொலையாக இருக்கலாம், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கலாம். நீங்க எல்லாம் அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர் சார்ந்த அமைச்சு பணியாளர்கள், உங்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாடு அரசுல இருந்து கொஞ்சம் ஒன்றிய அரசு பக்கம் உங்க சிந்தனையை நோக்குங்க. தலைவர்கள் நீங்க அதை பத்தி கொஞ்சம் கருத்து. நான் தொடர்ந்து ஒற்றை குரலா கத்தி கிடக்கிறேன் 15 வருஷமா. இன்னைக்கு சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பணிகளில், குறிப்பாக தேசிய வங்கிகளில், இங்க இருக்கிற ஆயக்கர் பவன்களில், என்எல்சி நிறுவனங்களில், திருச்சி பெல் நிறுவனத்தில், சேலம் ஸ்டீல் பிளான்டில், சிபிஐ அலுவலகத்தில், இன்றைக்கு இருக்கிற கப்பல் போக்குவரத்து அலுவலகத்தில், ஆர்பர் என்று சொல்லக்கூடிய இடங்களில், சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில், ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஆளில்லா ரயில்வே கேட்டிலே பச்சை கொடி சிவப்பு கொடியை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமைகளை உங்கள் வாரிசுகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, இந்த மண்ணில் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்கள், அவன் மொழி சிறுபான்மையினரோ தமிழர்களோ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்புகளை ஒன்றிய அரசு பதவிகளிலே 99% வட இந்தியர்களை கொண்டு வந்து திணிக்கிறார். தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை, வேலை வாய்ப்பு உரிமை பறிபோகிறது. கேட்க நாதி இல்லை, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. மாநில சட்டமன்றத்துக்கு ஒன்றிய அரசு பதவிகளிலே தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு இந்த மண்ணிலே வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கள் என்று சட்டம் இயற்றி அனுப்பினால் அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. அது மட்டும் செய்யல. நீங்க ஆசிரியர் பெருமக்கள் தெரிஞ்சிருக்கோம், 2016 தலைமைச் செயலகத்தினுடைய சாக்டோச்சியோனுடைய தலைவராக, அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவராக இருப்பவருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஜியோ போட்டிருக்கான். நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், 250 அரசியல் கட்சி எல்லாத்திலையும் மண்ணை தூவிட்டு அங்க இருக்கிற அரசு மூலியமா ஒரு ஜியோ போட்டு அரசாணை போட்டு நடைமுறைப்படுத்திருக்கான். அது என்ன தெரியுமா? விஓன்னு சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களை தொடங்கி இந்த நாட்டுடைய குரூப் 1 ஆபீசராக, டைரக்டர் டிஎஸ்பியாக, டைரக்டர் ஆடியோவாக, கமர்ஷியல் டாக்ஸ் ஏசியாக, டிஆர் என்று உயர் பதவிகளை ஒரு அரசாணை போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் பேரு தமிழ்நாடு, தமிழர் தலைவர்கள் ஆளுகின்ற நாடு. இந்த நாட்டில் ஒரு அரசாணை போட்டிருக்கிறான். அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா, இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் நீங்க வரலாம், எங்க மாநில தேர்வை எழுதலாம், நீங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் சொல்றான். நான் திருப்பி கேட்டேன், அதே மாதிரி தமிழர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம், அந்த மாநில தேர்வாணையத்துறையில எல்லா பதவிகளுக்கு போகலாமா, அரசாணை இருக்கா, சட்டம் இருக்கான்னு கேட்டேன். அப்படி எங்கேயுமே இல்லைன்றான். அப்ப இது தமிழ்நாடா? இது தமிழை வாழ வைக்கிற நாடா? எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். இப்ப இந்த மண்ணில் வாழ்கின்ற அரசு பணியாளராக இருக்கின்ற மத்திய அரசு ஊழியர்களை நான் குறை சொல்லவில்லை.
அதுல குறைந்தபட்சம் ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் இவர்களை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, இங்க எத்தனையோ விவசாய பிள்ளைகள் படிக்க வைக்கிறாங்க, ஆட்டோ தொழிலாளி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த ஏழை தலைமுறை முதல் தலைமுறை கல்வி பெற்று அந்த பணிகளுக்கு போக வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கின்ற செயல் எப்படி சரியா இருக்கும்? ஒரு அரசியல் கட்சி கேட்கல, ஒரு அரசியல் கட்சியை பத்தி புரிதலே இல்ல. நான் ஒரே ஆளா நின்று டிஎன்பிசி ஆபீஸை முற்றுகையிட்டு 1 லட்சம் மக்களை திரட்டி கோட்டைக்கு முற்றுகையிட்டு இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு கூட்டணி வரணும்னா ஒரு டிமாண்ட்ஸ் 10 டிமாண்ட்ஸை வச்சு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இப்போதுதான் சட்டம் அதற்கு பாஸ் ஆகிருக்கிறது. அது கூட என்னன்னா தமிழ் வழியில படித்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்த அதுல 40 மதிப்பெண் எடுத்திருந்தேன். அதுலயும் ஒரு இக்கு இருக்கு. நாளைக்கு பீகாரும் உத்தரப்பிரதேசம் ஜப்பான்காரனும் ரஷ்யாக்காரனும் சீனாக்காரனும் வந்து அவன் இங்க தமிழை கத்துக்கிட்டு பரிச்சு எழுதி 40 மார்க் வாங்கிட்டானா அவனுக்கும் ஆசிரியர் வேலை. மறந்துடாதீங்க, தெரியுங்களா? அமைச்சு பணியில நாளைக்கு அவன் தான் உள்ள இருப்பான். என் பக்கத்து தென் மாநிலங்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாளியோ ஒரு கன்னடத்துக்காரனோ ஒரு ஆந்திரத்துக்காரனோ இருந்தா கூட பரவாயில்லைங்க. 2000 மைலுக்கு அப்பால டெய்லி ட்ரெயின்ல 10,000 பேர் 20,000 பேர் வந்து இறங்கலாம். இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாரிசு வேலையை புள்ள நாளைக்கு தேர்வு எழுதிட்டு அவனுக்கு வேலை கொடுத்துட்டோம். அரசாங்கம் நோட்டு கிளியர். இது குறித்து எல்லாம் நம்ம அரசு ஊழியர் சங்கங்கள் கவலை கொள்ளணும். இது குறித்து நீங்கள் ஒரு புரிதலுக்கு வரணும். ஒரு கட்சி ஒரு அமைப்பு வாயை திறக்கல, ஒற்றை ஆளாய் போராடி இன்றைக்கு அந்த அரசாணையை திருத்தம் செய்து கொண்டு இந்த தமிழர் நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களில் எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதினால் வேலை உண்டு. அதுலயும் பாருங்க, இந்த வடநாட்டு அதிகாரிங்க வந்து வேலை பண்றான், ஒரு அரசாணை போட்டு வச்சிருக்கான். 3 வருஷம் ஜப்பான்காரன் சீனாக்காரன் பாகிஸ்தான்காரன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தா போதும். தமிழ்நாட்டில் வாழ்ந்து பாஸ்போர்ட் இருந்தாலோ இல்ல ஒரு ரேஷன் கார்டு இருந்தாலோ போதும், அவன் தமிழ் நிலத்தை சார்ந்தவன் தமிழ்னா கருதப்படும், அவனுக்கு வேலை வழங்கப்படும்ன்றான். இதையெல்லாம் இந்த அரசு ஊழியர் சங்கம் ஏற்குதா எதிர்க்குதான்னு எனக்கு தெரியல. நம்ம எதிர்க்க கூட வேண்டாம். குறைந்தபட்சம் எல்லா மாநிலங்களையும் இந்த சட்டத்தை நிறைவேற்று. அந்தந்த மாநில அரசுகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு 100% வேலையை கொடு. அந்தந்த மாநிலத்தில் வாழ்ற அந்த மாநிலத்தை வாழ்ற அவன் தமிழ்நாடு இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், கன்னடனா இருக்கலாம், குஜராத்தியா இருக்கலாம், மத்திய பிரதேசக்காரனா இருக்கலாம், டெல்லிக்காரனா இருக்கலாம், கொடுக்கலான்னு சொன்னா இதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால பெரிய சங்கம் நீங்க தமிழ்நாட்டு அரசுகளையே நீங்க விரல்ல கண்ணை விட்டு என்ன சொல்லுவாங்க, கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய சங்கம் ஜாக்டோசிய கூட்டமைப்பு. அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவனாய் தொடர்ந்து 15 ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று தேச விரோத வழக்குகளை சந்தித்த நான் இந்த மக்கள் அரசு ஊழியர்களை கொண்ட இந்த மாபெரும் இயக்கத்திடம் கோரிக்கை வைக்கிறேன். இதுலயும் உங்க சங்கங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்படிலாம் அரசாணை இருக்கு, இப்படிலாம் நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கு. டிஎன்பிசி செக்ரட்டரா ஒரு பீகார உத்தரப்பிரதேசக்காரன் வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ள வேலையை பார்த்துறான். பாவம் நம்ம மந்திரி எல்லாம் ரொம்ப அறிவாளி, ஒன்னும் கேட்கறது இல்ல. நம்ம சட்டமன்றம் எந்த ஆட்சி நான் குறை சொல்லல, நம்ம சட்டமன்றத்தில் 30 பில்லு ஒரே நாள்ல பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுது உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய இந்த போராடும் உரிமையை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளிலும் கண்ணில மண்ணத்தை விட்டு இந்த சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை அறிமுகம் செய்கிறோம். எதிர்ப்போர் இல்லை எங்க, எதிர்ப்போர் இல்லை எங்க, ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன். சட்டம் பாஸ் செய்யப்பட்டது என்று பாஸ் ஆகப்பட்ட சட்டத்தை என் இருக்கையில் இருந்து எகிரி குதிச்சு முதலமைச்சர் இடத்தில் போய் அதே பேரவையில் நேரலையில் சண்டையிட்டு மறுநாள் நம்ம கேபி திருமா காங்கிரஸ் எல்லா தலைவர்களும் கோட்டைக்கு போய் இந்த கூட்டணி கட்சிகள் முதலமைச்சரிடம் மன்றாடி அந்த சட்டம் அது 8 மணி நேரம் 12 மணி நேரம் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அந்த சட்டம். நீங்க அரசு ஊழியர்களா ஆசிரியர்களா எவரா வேணுமானு இருக்கலாம். நீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சா அதான், அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சா அதெல்லாம், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் கணக்கில்லாமல் உங்களை வேலை வாங்கலாம் என்கிற மிக மோசமான ஒரு சட்டம் பாஸ் ஆகுதுங்க. இதையெல்லாம் அரசு ஊழியர்கள், நீங்களே அரசு ஊழியர்கள் உங்க பிரச்சனை கை வச்சாங்க தெரியுமா? அதிமுக ஆட்சியில் பாலிடெக்னிக் ஐடி இந்த ஆசிரியர் பணிகளுக்கு 1600 பேரை தேர்வு பண்ணான். தேர்வு பண்ணி வெளியில் இட்டுட்டான் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல. அதுல பட்டியலை பார்த்தா இந்த பட்டியலில் எல்லாம் வடமாநிலத்துக்காரு, பீகார், குப்தா, நரேஷ், கப்தா, சர்மா, பாண்டே, கோண்டேன்னு. அது வரைக்கும் என்ன நடக்குன்னே தெரியல. எல்லாத்திலையும் கோல்மால், எல்லாத்திலையும் கோல்மால். 1600 பதில கிட்டத்தட்ட 1150 பேர் தமிழ்நாட்டை சாராதவர்கள். நீங்க யாரால தேர்வு பெறல, கோல்மால் பண்ணி உள்ள வந்துட்டான். அதை கண்டிச்சு முற்றுகிட்டு போராட்டம் பண்ணி கமிஷனர் ஏ.கே. விஸ்வநாதன் போய் மனு கொடுத்து அதுல 6 பேரை பிடிச்சி குண்டாஸ் போட்டேன். அதுக்கு பிறகு ஹைகோர்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ரத்து செய்தது. இங்க எத்தனை தொழிலாளி, எத்தனை நம்முடைய அரசு அலுவலக மக்கள் தெரியும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை, உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய குடிகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை அப்படியே வந்து கைப்பற்றிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நம்முடைய மத்திய அரசுடைய இந்த மோடி அரசு வந்த பிறகு எப்படிலாம் நிர்வாக லட்சணம் இருக்குன்றத உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய அஞ்சல் துறையில
மதிப்பெண் வச்சிருக்கான். தமிழ் 25க்கு 24 மதிப்பெண். தமிழ் பேச படிக்க தெரியாத வேற மாநிலத்துக்காரன் வந்து அந்த பதவியை கைப்பற்றான். அப்புறம் போய் முற்றுகிட்டு போராட்டம் பண்ண பிறகு அது ரத்து. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, மோடி அரசு இன்னைக்கு நம்முடைய உரிமைகளை, தமிழ் நிலத்தின் உரிமைகளை, தமிழ்நாட்டு அரசின் உரிமைகளை, தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் உரிமைகளை எல்லாவற்றையும் ஒன்றன் ஒன்றாக பறித்து ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கான். என்எல்சியில் நாங்களாம் வீடு நிலம் கொடுத்துட்டு கதறிட்டு கிடக்கிறோம். வீட்டுக்கு ஒருவருக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுன்றான், கிடையாதுன்றான். இப்ப 120 பேர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எடுத்திருக்கான். ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, கேரளாக்காரன் கிடையாது, ஆந்திராக்காரன் கிடையாது. அத்தனை பேர் வடக்கன்ஸ். சாதாரண உழைக்கும் தொழிலாளியாக வருகின்ற வடக்கு மாநில தொழிலாளர்களை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் ஒன்றிய அரசு பணிகளிலும் மாநில அரசு பணிகளிலும் திட்டமிட்டு உள்ளே புகுத்தி என் தமிழ் நிலத்தின் பண்பாட்டு கூறுகளிலிருந்து, எல்லா இடத்திலும் மொழி சிதைவிலிருந்து, பண்பாட்டு சிதைவிலிருந்து, கலாச்சார சிதைவிலிருந்து எல்லா சிதைவையும் கொண்டு வந்து திணிக்கின்ற ஒரு மோசமான அரசாக இருக்கிறது. ஆக இந்த மோசமான அரசிடம் நியாயமான நம் மக்களுக்கான உரிமைகளையோ நியாயமான நமக்கான நிதிகளையோ கேட்டு பெறுவது என்பது முடியாது. அதனால என் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார், போராடாத இனமும் ஓடாத மானும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொன்னார். அந்த வகையில் அரசு ஊழியர்கள், இந்த சங்கங்கள், நீங்க சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகள் யாரோடு எப்படி கூட்டணி இருந்தாலும் அதை குறித்து கவலை கொள்ளாமல் உங்களை நம்பி வருகின்ற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்காக எதிர்த்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற போராடுகின்ற உங்கள் போர்க்குணத்தை வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பாராட்டுகிறது. இல்லைன்னா இங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்றோம். பல பியூரோக்ரசி அதிகாரிகள், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முடிவெடுக்கணும். அவன் தான் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறான், அரசு ஊழியர்கிட்ட போய் நிக்கிறான். ஆனா இன்னைக்கு பல மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னா, பியூரோக்ரசி முடிவெடுக்கிறான். அந்த பியூரோக்ரசி ஆடுறான்னா பாதி பேர் சங்கியா இருக்கிறான். RSS ஆளுநர் நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு கோப்பு எடுத்துக்கிட்டு வாங்கன்றார் RN ரவி. அங்க உட்கார்ந்தபடியா யாரு? அமித்ஷா. அங்க உட்கார்ந்தபடியா இங்க ஆளை நியமிக்கிறாரு. நான் உள்ள போனது அரசியலாக ஆயிடும், அதனால் பேச விரும்பவில்லை. ஆக இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், டாக்டர் ஜிஆருடைய இந்த அமைப்பினுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. இது இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் செப்டம்பர்ல கிடையாது. இந்த மாசம் தீபாவளி. இவங்க புள்ள குட்டிக்கு யாரு ஒரு அரை கிலோ ஸ்வீட் வாங்கி தருவா? யாரு புத்தாடை வாங்கி தருவா? தீபாவளியில் நம்பிக்கை இருக்கோ இல்லையா, அது வேறு விடயம். இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, இந்த அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சம்பளத்தை நீ தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? கேட்டா ஒன்றிய அரசு ஏற்கனவே கடிதம் எழுதிச்சு, நீ நிறைய தான் கடிதம் எழுதுற. எய்ம்ஸுக்கு கல் வச்ச என்ன ஆச்சு? ரயில்வே திட்டத்துக்கு சொன்ன என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போது பிரதமரை போய் சந்திக்க போது ஒரு பைசா கொடுக்க மாட்டோம்னா, மெட்ரோ திட்டத்துக்கு 66,000 கோடிக்கு மேல ஒரு மாநில அரசு இன்னைக்கு 8-9 லட்சம் கடல் இருக்கும்போது எப்படி இதை சமாளிக்கிறது திணறிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ போய் இப்ப சந்திச்சாரு, ஏதோ கொஞ்சம் கொடுக்கறன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி உங்கள் ஆதரவோடு தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் இது போன்ற மாநில அரசுக்கு தர வேண்டிய அனைத்து விதமான நிதிகளையும் ஒன்றிய அரசு தருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அன்னைக்கு கூட இந்த அஜெண்டாவையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்திருக்கலாம், சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு ரிப்ளை கிடையாது. மெட்ரோ ரயில் மக்கள் கிட்ட எதிர்ப்பு வருதுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க. ஏன் எங்க ஆசிரியர்கள் இவர்கள்லாம் உங்ககிட்ட எதிர்ப்பு வராதா? நான் கேட்கிற ஓட்டுக்காகவே கூட கேட்கிறேன். இவங்க குடும்பம் ஓட்டுலாம் உங்களுக்கு வேணாமா? அண்ணாமலை நாங்க மாற்றத்தை கொண்டு வருவோம், மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றீங்க. ஆசிரியர்களை பகிச்சுக்கிட்ட கட்சி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அரசு ஊழியர்கள் விவரமானவர்கள், உங்களை எங்க எப்படி வைக்கணும் அப்படின்னு வச்சிருவாங்க. அதனால கண்டிப்பா இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிகளும் இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு உங்கள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த நியாயமான இந்த கூட்டமைப்பினுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு முன் வரணும். தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும் தமிழக நிதியமைச்சரும் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அமைச்சரிடத்திலே வலியுறுத்தி இந்த நிதியை பெற்று இந்த பண்டிகை காலத்தில் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும் அத்தனை நிதி விடுவிப்புகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே தமிழ்நாட்டுடைய தமிழர் கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன உலகத்துக்கு அறத்தையும் நெறியும் வகுத்தளித்த என் தமிழ் சமூகத்திற்கு வஞ்சிக்கின்ற செயலை ஈடுபட்டால் நிச்சயம் அதன் எதிர்வினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரித்து, ஒரு அற்புதமான ஒழுங்கை ஒரு ஜனநாயக மாண்புகளுக்கு உட்படுத்தி மிக சிறப்பாக உங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி
முதல் கட்டமாக நடக்கின்ற இந்த போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்து இந்த நிதியை தரவில்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது. உங்களுக்கு ஆதரவாக அந்த பாணியிலும் போராட்டங்களை நடத்துவோம். அது எந்த பாணினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு கண்டிஷனா குச்சி வச்சுக்கிட்டு எல்கேஜி பசங்களும் சுத்தி சுத்தி வருவீங்க, பிட்டு அடிக்க விட மாட்டீங்க. ஆசிரியர்கள் உண்மைதானே? இப்படி அப்படி திரும்ப விடக்கூடாது. அவ்வளவு கட்டுப்பாடு ஒழுக்கம் அரசாங்கத்தின் மீது, நம்ம நாட்டின் சட்டத்தின் மீது. ஆனா வடநாட்டில் டிஎன்பிசி தேர்வு நடக்குது, அந்த மாநில தேர்வு +2 தேர்வு நடக்குது. அப்பா அம்மாவும் பேரம் பேத்தி எல்லாம் வகுப்பறையில் ஏடி பிட்ட போடுறாங்க. இப்ப யூபிஎஸ்ல இருந்து அங்க இருக்கிற மாநில ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டில இருந்து எல்லாத்துக்கும் எப்படி தெரியுமா? யார் சூப்பர்வைசரா வரானா அவனே கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு இதுக்கு இது பதில், இதுக்கு இது பதிலுன்றான். ஏன்? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராலாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, நல்ல மாநிலமா இருக்கு. இங்க போய் நீ வேலையை கைப்பற்றணும், அதுக்காக நானே உனக்கு பிட்டு கொடுக்குறேன், பிட்டு அடிக்க சொல்லித்தரேன், ஆன்சரும் சொல்லித்தரேன்றான். ஆனா நீங்க இந்த ஒன்றிய அரசு பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பசங்க அந்த நீட்டு எழுத வரும்போது முகுதிய கைட்டுன்றதும், தோட கைட்டுன்றதும், கொலுசா கைட்டுன்றதும், உள்ள அடியெல்லாம் டெஸ்ட் பண்றதும் வானா ஆசிரியர்களே. நீங்க யாராச்சும் இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள், அமைச்சு பணியாளர்கள் இந்த நீட்டு தேர்வு பாவம் கல்யாணம் பண்ணி மனவரில இருந்து எழுத வருதுங்க. பச்சையா நிக்க வச்சு நீங்க தாலியை கயிற்றுறீங்க. இது ஒரு பண்பாட்டு விடயம் இல்லையா? பண்பாட்டுக்காகவே பிறந்திருக்கோம். இந்து பண்பாடு பொட்டு பூ அழிக்கிறது இல்ல, கொலுசை கயிற்றுறது இல்ல, தோட கயிற்றுறது இல்ல அப்படின்னு சொல்லுகின்ற முட்டா பசங்க அரசாங்கம், ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சு பணியாளர்கள், தனியார் பிரைவேட் ஸ்கூலு எல்லாம் நீங்க சூப்பர்வைசர்ன்ற பேர்ல போய் நின்றுக்கிட்டு பக்கத்துல போலீஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு 16 வயசு முடிச்சிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போற அந்த பொண்ணுக்கு போலீஸை பார்த்தா, உங்களை பார்த்தா கையில மெட்டல் டிடெக்டர், அது எடுத்து போக கூடாது, இது எடுத்து போக கூடாது, வாட்டர் பாட்டில் எடுத்து போக கூடாது, பொட்டை அழி, பூவை அழி, தோட கைட்டு, தாலியை கைட்டு அப்படின்னா அது போய் நல்ல முறையில் தேர்வு எழுதுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால இதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, இதோட இல்ல, தமிழ்நாட்டில் எது மட்டும் இல்ல, எல்லாரையும் பேக்கப் பண்ணி இந்தியா முழுக்க போய் எழுதுங்கட்டான். மத்திய பிரதேச, பீகார், உத்தரப்பிரதேச எனக்கா பொறுத்து பார்த்தேன், கோவம் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு 500 பேரோட போனேன். அண்ணா நகர்ல தான் தென்னிந்தியாவிற்கான நீட்டுக்கான இயக்குநரகம் ஒன்று இருக்கு. போய் அவரை உள்ள வச்சு பூட்டி உட்காந்துட்டேன். கொஸ்டின் பேப்பர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்கு. எல்லா கொஸ்டின் பேப்பர்ல என் வண்டியில ஏத்திட்டேன். எது? நீட் கொஸ்டின் பேப்பரை அடிக்கிறாயா போன்னு. பிரதமர் ஆபீஸ்க்கு வருது, பிரதமர் எடப்பாடியோட பேசுறாரு, எடப்பாடி என்னோட பேசுறாரு, சிட்டி கமிஷனர் உள்ள வந்துட்டாரு. ஐயோ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நீட்டும் கொலாப்ஸ் ஆயிடும்னா அப்ப ஒண்ணு செய்யி, இப்பயே ஒப்பந்தம் போடு. இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை பிரிதொரு மாநிலத்திற்கு இந்த தேர்வுக்கு நான் அனுப்ப மாட்டேன். 16 வயசு குழந்தை அம்மா அப்பாவை கூட்டுக்கிட்டு பீகார்ல, உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, கேரளாவில் எந்த அட்ரஸை கண்டுபிடிக்கும், எந்த ரூம் போடும், எங்க ஹோட்டல் எடுக்கும், எங்க ஆதார் அட்டையை கொடுக்கும், எவ்வளவு பிரச்சனை, அந்த பெண் பிள்ளை எப்படி சமாளிக்கும், கொஞ்சம் கூட அறிவானா அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு. அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்திலே நான் கையொப்பமிட்டேன். அதற்கு பிறகு அதோடு மட்டும் இல்லை, இப்போ யார் யார் விமானம் முடிச்சு போனாங்களோ, யார் யார் ட்ரெயினில் டிக்கெட் போட்டு போனாங்களோ, யார் யார் அறை எடுத்து தங்கினாங்களோ எல்லா ரெசிப்டையும் கொடுத்தாங்கன்னா உங்க துறை அதற்கான தொகையை தர வேண்டும் என்று போராடி பெற்று தந்தவன் வேல்முருகன். நான் எல்லாமே கொஞ்சம் எல்லா கட்சியும் செஞ்சுக்கும் வேற மாதிரியா, நான் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரியா தான் சிந்திச்சுப்பேன். கொஞ்சம் நியூ மைனூட்டா கவனிப்பேன் எல்லாத்தையும், எது எது நடக்குது அங்கதான் போய் போராடணும். பாவம் இப்போ கூட வச்சிருக்கிறேன், நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த ஆண்டு மோடி பூ அழி, பொட்டை அழி, தாலியை கைட்டு, செருப்பு கைட்டு, உள்ளாடைகளை மெட்டல் டிடெக்டர் விட்டு செக் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னா, அப்படி சொல்ற ஏதாச்சும் ஒரு 5-6 பள்ளிகளை தேர்வு பண்ணி உள்ள பூந்து என் பாணியில போராட்டம் பண்ணலான்னு இருக்கிறேன். அன்னைக்கு மட்டும் வந்தா என்ன கொஞ்சம் விட்டுருங்க. பாவம் நீங்க எல்லாம் என் தமிழச்சிகள், தமிழர்கள், என் அண்ணன், தம்பி, பெரியப்பா, சொந்தக்காரங்க. உங்ககிட்ட நான் சட்டை போட வரல, என் சண்டை ஒன்றிய அரசுக்காரங்கிட்ட. வேல்முருகன் ஒரு குழுவா, தமிழர் உரிமை குழுவா கூட்டம் வந்துச்சு. 150 அரசியல் கட்சி அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்தினா அதுல எல்லாம் பொதுன்னு உள்ள வந்துட்டாங்க. நான் என்ன செய்ய முடியுங்க, யா உயிருக்கு பார்த்துக்கிட்டு ஒதுங்கிட்டுங்கன்னு சொல்லிடணும். சிலாலும் அப்படி செய்ய மாட்டேன்டான். கர்நாடகத்தில் காவேரி உரிமை பிரச்சனை வந்தா 100 பஸ் எரிக்கிறான், தீயணைப்பு தெரியும், போலீஸ்காரன் வேடி பார்க்கறான். நம்ம